உலகெங்கிலும் உள்ள ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழர் திருநாளாம் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துகள். மாட்டுக்கு பொங்கல்னா மாடு வந்து இப்போதான் இதெல்லாம் வந்திருக்கு, மிஷின்லாம் வந்திருக்குது. அப்போ எல்லாம் மாடு தானே எல்லாமும். ஏர் ஓட்டுறதும் மாடு, களத்திலிருந்து அடித்து அந்த நெல்லை சுமந்துட்டு வர்றதும் மாடு. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், மாடு என்றால் செல்வம். ஆகவே எல்லாமே மாடு திரு. அதனால மாட்டுக்கு நன்றி. மாடு ஏறு இழுத்துட்டு போகுது. அப்போ அடிக்கிறான் குழவன், மாட்டை வேகமாக போன்னு அடிக்கிறான். அதுக்கு மாடு சொல்லுது, நான் தான் இழுத்து கொண்டு செல்கிறேனே, பின்ன எதற்கு என்னை அடிக்கிறாய்? நீ வேகமாக செல்ல வேண்டும், அதற்கு தான் அடிக்கிறேன். சரி, நான் வேகமாக சென்றால் எனக்கு என்னதான் தருவாய் அப்படின்னு மாடு கேட்குது. மாடு எப்போ பேசுதுன்னு கேட்கக்கூடாது. மாடு பேசியதாக ஒரு கற்பனை, எனக்கு என்னதான் தருவாய் அப்படின்னு. இவன் சொல்லுகிறான், அடிதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். கோவம் வருது. மாடு என்ன நம்மகிட்ட வந்து கேட்குது, உனக்கு அடிதான் உனக்கு. அப்படியா, அடியை எனக்கு தான், நுனியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு மாடு. அப்படியே இருக்கட்டும் மாடு. இவன் என்ன பண்ணான், நெல்லை அறுத்தான். மாடு கேட்டது, எனக்கு என்ன, அதான் சொன்னல அடி உனக்குன்னு, வைக்கோல் உனக்கு, நெல் எனக்குன்னு. இருந்தாலும் நீ ரொம்ப புத்திசாலி தான், நெல்லை எடுத்துக்கொண்டாய் அல்லவா, அதுலேருந்து ஏதாவது தருதா, அப்பயும் அடிதான் உனக்குன்னா. அப்படியா, சரிண்டு நெல்லை குத்துனான். குத்திட்டு சலிச்சான். கீழே வந்ததெல்லாம் என்ன, ஊமி, அடிதான் உனக்கு, எடுத்துக்கோ. இப்பொழுதும் நீ புத்திசாலி ஆகி விட்டாய், என்னை ஏமாற்றி விட்டாய். இதிலிருந்து, அந்த அரிசியிலிருந்து என்ன தருகிறாய், அப்பொழுதும் அடிதான் உனக்கு. சரி பரவாயில்லை கொடுன்னு வேக வச்சான். அப்படியே வடிகட்டினா கஞ்சி தண்ணியெல்லாம் கீழே விழுந்தது. சோறு மேலே போயிட்டு, இப்பொழுது அடிதான் உனக்கு, கஞ்சி தண்ணியை குடினா. மாடு சந்தோஷமாக அந்த கஞ்சி தண்ணியை குடித்து விட்டு சொன்னது, ஏ மானிடா, நீ என்னை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டாய், உண்மையில் நீதான் ஏமாந்து போனாய். சத்து உள்ள அந்த கஞ்சியை எனக்கு கொடுத்து விட்டு சக்கையை நீ தின்கிறாய். மக்கள் இசை பாடலில் தெளிவா வரிகள் புரியும். தெளிவா கடைகோடியில இருக்கக்கூடிய பாமரன் வரை புரிகிற வகையில பாடல் இருக்கும். உங்களுடைய இந்த மெல்லிசை பாடல, திரை இசை பாடல ஒரு வார்த்தை புரியுதான்னு யோசிச்சு பாருங்க. அதானே நடுவர் அவர்களை இதற்கு மட்டும் நீங்கள் விளக்க சொல்லிவிட்டால், இனி நான் பேசுற இந்த இடத்தை விட்டு நான் போறேன் ஊருக்கு. என்ன நடுவர் ஒரு மாதிரியா முழிக்கிறாரு. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன், முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா, ஏதுலியலவாளி தையலவாளி தையார தையா தையார தையா. இந்த துளியலவாளி தையலவாளிக்கு என்ன அர்த்தமோ, அரல முரல முரல வீடன்னு பிஸ்து, அதான் அதுக்கு அர்த்தம். மக்கள் இசை பாடல் எப்படின்னா, அந்த பச்சை தண்ணி மாறுங்கய்யா, எங்க போனாலும் கிடைக்கும், எங்க இருந்தாலும் கிடைக்கும். நீங்க உடம்புக்கு சரியில்லைன்னா சுடுதண்ணி வச்சு தான் சாப்பிடணும். இந்த பச்சை தண்ணி எடுத்து தான் நீங்க சுடுதண்ணி வச்சு சாப்பிடணும். இந்த உதாரணத்தை காட்டிலும் இன்னொரு உதாரணம் இருக்கு. தாய்ப்பால். தாய்ப்பால் அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு மருந்து. அந்த எந்த குழந்தை தாய்ப்பால் அருந்ததோ அது கடைசி வரைக்கும் அவர் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மக்கள் இசை பாட்டு தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்லலாம். மாணவர் சமுதாயம் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் பாட்டு? இருக்கிற பிரைட்டா, சிரிக்கிற கியூட்டா, நீ போட்ட பால் இல்லைன்னா ஆகிட்டேண்டி அவுட்டா, அல்லோன்னு சொல்லுவாளே ரொம்ப அவசீட்டா, உன்னால நானும் இப்ப ஆகிட்டேண்டி அவுட்டா, நிலா உள்ள வடைய துட்ட கதைய சொல்லாத, மாவா போல என்ன நீயும் சோவாம இல்லாத, நட்டாரு விட்டாரு நான் காணா உள்ள பீட்டரு, நீ இல்லாம ஓடாதடி சானாவோட ஸ்கூட்டரு, மைமா என் மைமா உம்மாமே உனக்கு தம்மா. நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இந்த மக்கள் இசை தான் எந்த நேரத்திலும் அவங்க மனசில் நினைச்சுன்னு இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக எடுத்து சொல்ல வராங்க. குறிஞ்சி பாடி இசையாசிரியை திருமதி கவிதா அவர்கள். பொங்கலும் பொங்கலும் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இணைக்கின்றதே, நித்த நித்தம் பொங்கலிடும் எங்களுக்கையா, புத்தம் போது ஆடை போட என்று ஆசையா, பச்சரிசி பொங்கல் தின்ன எட்டு திக்கும் காத்திருக்கும். பொங்கலும் பொங்கலும் தை பொங்கலும் பொங்கலும் என்று பொங்குகின்றதே, செங்கருப்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. உலகெங்கிலும் உள்ள ராஜ் தொலைக்காட்சி நேயர்களை அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, மின்விளக்கு ஒன்று ஏற்கனவே இருந்தது, அது எடிசன் கண்டுபிடித்த பின்புதான் தெரிந்தது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, அது கொலம்பஸ் கண்டுபிடித்த பின்புதான் தெரிந்தது. நிலாவில மண் இருந்தது, ஏற்கனவே இருந்தது, அது
நீல் ஆம்ஸ்டாங் கண்டுபிடித்த பின்பு தான் தெரிந்தது. நாட்டுப்புற பாடல் என்று ஏற்கனவே இருந்தது. அது நம்முடைய புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள் கண்டுபிடித்த பின்புதான் இந்த உலகத்துக்கே தெரிந்தது என்று சொல்லி மக்கள் இசைன்னு என்ன? மக்களோட மக்கள் சேர்ந்தது தான் மக்கள் இசை. மக்களோட ஒன்று கலந்தது தான் மக்கள் இசை. இந்த மக்கள் இசைக்காக பாட வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு. என்ன தெரியுமா? எங்க அம்மா ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த மண்ணுடைய வாசனை தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல நம்ம எங்களுடைய நாட்டுப்புற பாடல் தாங்க இருக்குது. மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும், கவிதா பொண்ணு பாட்டில தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு, கவிதா பொண்ணு பாட்டில தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு, வாக்கியா மரப்பு பாட்டு பாடும் மயிலு வழிய மறிச்சி ஆட்டம் போடும், தானே தந்தானே அடி எடுத்து தாளம் தப்பு கொட்டி பாடி வரும், தன்னே நானே தானே நன்னே தானே தானே நானே தானே நன்னே தானே நானே தானே நன்னே தன்னே தானே நானே தானே நன்னே. இப்படி தன்னானே தன்னானேன்னு சொல்லி தாளம் போடுறதுதான் நாட்டுப்புற பாட்டு, கிராமிய பாட்டு. கிராமிய மண் கமல்னா அது எங்க பாட்டுல தான் நடுவரவுல இருக்கு. நடுவரவுல காதலிச்சிருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க. ஏங்க காதல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. நவ் காதலிச்சிருக்கீங்க? ஏங்க காதலிக்கிறேங்க, காதலித்துக் கொண்டிருக்கிறேன், காதலிப்பேன். நான் கேட்டது ஒரு கேள்விதான். என் மனைவியை காதலிச்சவங்களுக்கு தான் காதலை உணர முடியும். காதல் வந்து கடவுள் மாதிரி. ஆமாங்க, அதை உணரதான் முடியும். மரம் செடி கொடி பறவை விலங்கு காதல் செய்யாட்டா இந்த மண்ணில வாழ மனுஷனுக்கு இடமில்லடாட்டா. பறவை கூட காதல் செய்யுது, விலங்குகளும் காதல் செய்யுது, தாவரமும் காதல் செய்யுது, இதிலே மனுஷயம்மா திறந்தாயி, இதிலே மனுஷயம்மா திறந்தாயி. காதல் இல்லா வாழ்க்கை வெறும் கட்டாந்தர நாக்கு, காதல் இல்லா பூமி இருந்தா கண்ணுல கொஞ்சம் காமி. காதல் வந்துருச்சுடா. ஆனா எங்க காதல் இருக்கு பாருங்க. இப்ப எவ்வளவு அற்புதமான காதல் தெரியுமா? காதலிச்சதுக்கு அப்புறம் தை மாசம் பிறக்கட்டும். இப்ப தை மாசத்துல தான் நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. தை மாசம் பிறக்கட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கடி, தங்கத்தில தாலி ஒண்ணு கட்டுறேன்டி, காஞ்சிபுரம் பட்டுனக்கு எடுத்து வாரே, என் பங்காளிகளை கல்யாணத்துக்கு அழைக்கிறேன்டி, சோல கொல்லைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே, வாழ தொப்புக்குள்ள என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சி போட்டவளே, சொன்னது போல் செய்ய வேணும் அன்பு ராசா, சுகமாக வாழும் உங்க ஆசை ரோசா, சொன்னது போல் சொன்னது போல் சொன்னது போல் செய்ய வேணும் அன்பு ராசா, சுகமாக வாழும் உங்க ஆசை ரோசா. காதலுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீங்க, காதலுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீங்க, உங்க காலு பட்ட எடை எனக்கு கோயிலுங்க. இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு நடுவர்களே, கெட் டுகெதர்னு ஒரு கலாச்சாரம். முடிச்ச வரைக்கும் சேர்ந்து வாழலாமா, இல்லையா கைடி விட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்ன தமிழ்நாட்டுடைய பண்பாடைய காப்பாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரமா? அந்த ஒரு பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜிங்கடமணின்ற பாட்டில், இது என்ன உடம்பா வெட கோழி கோலம்பா புரியாம நான் பேசுறேன், சமஞ்சது இல்லை சமஞ்சது தாண்டா உனக்காக எல்ல போடுறேன், வச்சு பார்த்தா நீ பட்டு ஆத்து தேக்கு ஒட்டு மொத்த உடலாகுமே, வேணும் நாம கெட்டு போக. ஆமாங்கா
நான் சொல்ற நடுவர்களே, இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் விற்பனைக்காக வந்தப்படுது. நாடை வந்து அழிக்கக்கூடிய நறுக்கக்கூடிய பாடல்னா அது இவங்க பாடுதல் நடுவர்களே. எல்லாம் விற்கிறதுக்குன்னு விற்கிறதுக்கு தான் வந்தாங்க. நம்ம பாடலாம் அப்படி இல்லைங்க, உணர்ச்சி பூர்வமான பாடல், நம்மளுடைய உயிர் மூச்சு அது நாட்டுப்புற பாடல் தான். கணவன் மனைவினா எப்படி இருக்கணும்? உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சா அதுக்கு ஆவின் பேரு, உயிரை விட்டு உடம்பு பிரிஞ்சா அதுக்கு பிணம்னு பேரு. இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் கணவன் மனைவி வாழ்க்கை என்று சொன்ன பாட்டு எங்க நாட்டுப்புற பாடல் நடுவர்களே. ஒரு பாட்டுல கொடுத்துருக்கோம். கோபம் தாபம் முன்ன கொல்ல பரம் போனதில்ல, கொடுமை செய்தார் என்று கொடுமை செய்தார், கோயிலுக்கு போனதில்லை நான் வந்தேன், அடி நான் வந்த சாமி தாண்டி நல்லவர், அவர் நானும் தெரிஞ்ச ஏ மன்னவர், அடி நான் வந்த சாமி தாண்டி நல்லவர், அவர் நானும் தெரிஞ்ச ஏ மன்னவர், சந்தேகப்படவும் மாட்டா சந்தோஷமும் குறைய மாட்டா என் புருஷன் வெங்கடவன், சந்தேகப்படவும் மாட்டா சந்தோஷமும் குறைய மாட்டா, சிந்திக்க இருக்க வச்சு சிந்திக்க இருக்க வச்சு நிம்மதியை கெடுக்க மாட்டா நான் வந்தேன், அடி நான் வந்த சாமி தாண்டி நல்லவர், அவன் நானும் தெரிஞ்ச ஏ மன்னவர், அடி நான் வந்த சாமி தாண்டி நல்லவர், அவர் நானும் தெரிஞ்ச ஏ மன்னவர். அப்படி இருக்கணுங்க கணவன் மனைவி உறவு. நான் எங்க கல்யாணம் ஆன முதல் நாளே எங்க வீட்டுக்காரர் என் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை உன் கையில இருக்காது, அன்னையிலேருந்து இது வரைக்கும் என் கையில தான், அவர் வாழ்க்கை அவர் கையில தான், அவருக்கு விட்டு போடவே முடியாது. இந்த கைங்கிறத வச்சு ஒரு ஹிந்தியில ஒரு பாட்டு போட்டான் தெரியுமா? மேரே ஹாத் மே तेरा हाथ हो सारे जन्नते तेरे हाथ हो, உந்தன் கைகளில் எந்தன் கை சேர்ந்தால் இந்த உலகமே நம்பசமாகுமே, உந்தன் கைகளில் எந்தன் கை சேர்ந்தால் இந்த உலகமே நம்பசமாகுமே. ஒரு குழந்தைகிட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மையை கொடுங்க, அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு ஆடை கட்டி பார்த்து ரசிக்கக்கூடிய கலாச்சாரம் தான் தமிழ் கலாச்சாரம் நடுவர்களே. இதே நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க, அது கால் வேற தனியாக பிச்சு போட்டு அதை கையை பிச்சு போட்டு அது உள்ள இருக்க பேட்டரி புடுங்கி தூக்கி எறிகிறது தான் இந்த இவங்களோட பிள்ளைங்க பண்ற வேலை. மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் ஒன்று என்று சொன்னது நம்ம மரத்தமிழ் பண்பாடு நடுவர்களே. இந்த கலாச்சாரத்தை எங்க நாட்டுப்புற பாடல் அழகா சொன்ன தெரியுமா? எப்படி? மரப்பாச்சி செல்லத்துக்கு சுங்குடி சேல சுத்தி விட்டு மஞ்சள் பூசி பொட்டு மிட்டு பாடி குங்கும பூ மேனிக்காரி, மஞ்சள் பூசும் பொட்டு மிட்டு பாடி குங்கும பூ மேனிக்காரி, வண்ண வண்ண பூவுக்குள்ளே வட்டமிடும் வண்டு போல செங்கரும்பும் எழுந்ததடி முகருத்த இதழில் முத்தமிட, மரப்பாச்சி மரப்பாச்சி செல்லத்துக்கு சுங்குடி சேல சுத்தி விட்டு பஞ்சன மெத்தையில நான் புழுவா நெளிகிறனி, நெஞ்சமெனும் மெத்தையில நான் நெருப்பாகிறனி, அந்தி நேர தாரகையே மாலை நேர யோசனையே, அந்தி நேர தாரகையே மாலை நேர யோசனையே, எலவு காத்த கிளியானே மதிமயங்கி திரிகிறனி, எலவு காத்த கிளியானே மணிமயங்கி திரிகிறனி, மரப்பாச்சி மரப்பாச்சி செல்லத்துக்கு சுங்கிடி சேல சுத்தி விட்டேன். இப்படி கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய பாடல் எங்க பாட்டுங்க? ஆனா இவங்க பாட்டு ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏ வாடா வாடா பையா என் வாசல் தாண்டி போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா, ராத்திரிவில் நோவல் என் நட்சத்திரம் தூவல் நீ நடமாடும் காதல் குங்கு, அட போடு போடு சக்க போடு என போத்துக்கடி நேரத்தோடு, வாடா வாடா பையா. இது என்ன கலாச்சாரம்? பையா என்ன தெரியுமா? ஹிந்தியில தம்பின்னு அர்த்தம், அண்ணான்னு அர்த்தம்.
வாடா வாடா பையா, வாடா வாடா அண்ணா, வாடா வாடா தம்பி அப்படின்னு ஹிந்தியும் தமிழும் கலந்து அடிச்சிருக்காரு. பள்ளி மாணவர்கள்லாம் கெட்டு போகக்கூடிய காலம்னா அது திரை இசை பாடலால் தான் நடுவர்களே. பள்ளி ஆமா, கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் யூனிஃபார்மோட குடிச்சிட்டு கிடக்குனானா அதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? திரை இசை பாடல் தான் நடுவர்களே. ஒரு படத்துல, அதாவது நாமெல்லாம் கலாச்சாரமா என்ன பண்ணுவோம், திருமண வீட்டில் வந்து முதல்ல ஒரு திரைப்படம் காட்டினாங்கன்னா அதுக்கு முன்னே ஒரு காலத்துல முதல்ல தேங்காவை காட்டுவாங்க, மஞ்சள் கயிறு வச்சு தாலியை காமிப்பாங்க. ஆனா ஒரு படத்துல முதல்ல தாலி கயிறு காட்டி மது கோப்பையை காமிப்பாங்க. இந்த மது கோப்பையை பார்த்தா இந்த பள்ளி மாணவன் கெட்டு போவானா இல்லையா? நான் கேட்கிறேன். மது இருக்குடா, குடிக்க கூடாதான்னு சொல்லுவான். குடிக்கணும்னா அவங்க நம்ம யார் சொல்லி கொடுக்கறது? நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா? நம்ம கிராமத்துக்காரங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா? ஆனா குடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறவங்க இவங்க திரைப்பட பாடல்காரங்க தாங்க. என்ன ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாய நான் இருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாடலாம். நான் கேட்கிறேன். சரக்கு வச்சிருக்கேன். இந்த மதுவுக்காக நான் ஒரு பாட்டு போட்டேன். நான் மட்டும் குடிக்கிறேன்னு நினைக்கதடி பொண்ணு, இது 4-3 தலைமுறையா நடக்குதடி கண்ணு. போனா போகுதுன்னு புத்தி வந்த நேரத்திலே வேணான்னு சொல்லி பார்த்த விருந்து வச்சு குடிக்க வச்சா சாராயம் பிறந்திரம்மு பொடு சலாமலே கும்மு, சாராயம் பிறந்திரம்மு பொடு சலாமலே கும்மு. அண்டாவை அடகு வச்சே 500 மில்லி போட்டே அம்மாடி ஆள சும்மா அலேக்கா தூக்குதடி, அம்மாடி ஆள சும்மா அலேக்கா தூக்குதடி. ஏறுதடி போத இது எங்க போற பாதை, ஏறுதடி போத இது எங்க போற பாதை. நான் என்ன பண்ணாலும் மலையும் மடுவா திருதடி தங்க. நான் ஸ்டடியா இருப்பேன். தாளம் மலையும் மடுவா தெரியுதடி தங்கம். நம்ம புள்ள இருந்தாலும் சிங்கம் மடி சிங்கம், சிங்கம் மடி சிங்கம், சிங்கம் மடி சிங்கம், சிங்கம் சிங்கம் Azinho, 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 Azinho. விவசாயம் பத்தி ஒரு பாடல் நடுவர்களே. நீங்களாம் மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க தெரியும்? இவங்களாம் மழை பெஞ்சா விளையாட கூப்பிடுவீங்க, மாமாவை கூப்பிடுவீங்க, கொடை பிடிப்பீங்க, இதெல்லாம் செய்வீங்க. ஆனால் எங்களை விவசாய ஜனங்கள் மழை பெய்ந்தா என்ன செய்வோம் தெரியுமா? எங்கள் மாமாவை கூப்பிட்டு வாங்க மாமா ஏறு ஓட்டுவோம், மாட்டை ஓட்டிட்டு வாங்க, உழுகுவோம், அறுப்போம்னு சொல்லி கூப்பிடுவோம். சந்தோஷமா பாடுவாங்க. சித்திர சம்பா நெல்லி எடுத்து சிங்காரமா வெத வெதச்சி, சிங்காரமா வெத வெதச்சி சொல்லு போல நெல்லு விளைஞ்சா சொக்க தங்க நகை எடுப்போம், சொக்க தங்க நகை எடுப்போம். மாசி மகம் கோயிலுக்கு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு, மாசி மகம் கோயிலுக்கு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மந்தையில நின்னுக்கிட்டு மனமாற பாடிடுவோம். தன்னே நன்னே நானே நன்னே தானானே நானே நன்னே. வானம் பொழிஞ்சிடுச்சு மாமா, மண்ணு நனைஞ்சிடுச்சு மாமா, வானம் பொழிஞ்சிடுச்சு மாமா, மாமா மாமா மண்ணு நனைஞ்சிடுச்சு மாமா. தந்தன 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 தானா தந்தன தந்தன ஏ மச்சா தந்தன 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 தானா தந்தன தந்தன ஏ மாமா தந்தன 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 தானா தந்தன தந்தன ஏ மச்சா தந்தன 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 தானா தந்தன தந்தன ஏ மாமா. எந்த விதத்தில் பார்த்தாலும் திரைப்பட பாடலை விட எங்கள் கிராமத்து பாடல் தான் மக்கள் இசையாக இன்றும் என்றுமே திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிஞ்சி பாடி கவிதா அவர்கள் அவங்க பேர்லேயே ஒரு ராகம் இருக்கு, குறிஞ்சின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து யார் பேச வர்றாங்கன்னா, இந்த ஒரு அழகான பள்ளி, ஒரு பசுமையான சுற்றுச்சூழலில் ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது வந்து உண்மை ஆச்சரியம், ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய இயக்குனர் அவர்கள் ஜெயகர் அவர்கள்,
அவங்க இந்த பள்ளியிலேயே ஒரு பாடகியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பள்ளியில் படித்த மாணவி அவங்க தான் அடுத்து பேச வர போகிறாங்க. நாகஸ்ரீ அவர்களே, நீங்கள் திரைப்பட பாடல்கள் தான் அப்படின்னு நீங்கள் பேச போகிறீங்க. எந்த அளவு நீங்கள் பேசுகிறீங்கன்னு பார்ப்போம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். நடுவர் உள்ளிட்டவருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காதல் என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினி போல எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வரும்போது கரெக்டாக வந்துடும். காதலிக்கு முன்னாடி வரைக்கும் முகம் தெரியாமல் இருக்குங்க, அதே அந்த காதலுக்கு அப்புறம் உயிரும் உடலும் போல இருப்பாங்க. முன்பேவா என் அன்பேவா ஊனேவா உயிரேவா உன்பேவா என் அன்பேவா பூ பூவாய் பூ பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே நானியாய் நெஞ்சம் சொல்லுதே முன்பேவா என் அன்பேவா. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் மனதில் நிற்கிறது மெல்லிசை பாடல் மெல்லிசை பாடல் மெல்லிசை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாமும் பேச வேண்டும், பாட வேண்டும் என்று துணிந்து வந்து ஒரு மாணவி அந்த பாடியிருக்காங்க இல்லையா, அந்த பாங்கை நாம் கண்டிப்பாக பெரிதும் பாராட்ட வேண்டும். அவர்கள் மேலும் மேலும் ஒரு துணிச்சலாக பல பாடல்களை கற்றுக்கொண்டு பாடி சிறந்த பாடகியாக வர வேண்டும் என்று நம்ம வாழ்த்துக்கிறோம், விரும்புகிறோம். இப்போ அடுத்ததாக பின்னணி பாடகர் திருமதி சுகந்தி அவர்கள். எனக்கு மக்களை பற்றி தெரியும், மக்கள் இசை பாடல்கள் தாங்க பெரிதும் அந்த மக்கள் மனதில் நிறைஞ்சிருக்கு, நான் அதை வந்து சாட்சியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பல பாடல்களை பாடி காட்ட போகிறாங்க. அதுக்கான விளக்கத்தையும் தர போகிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானானே தானே நன்னே தானே நானே தன்னே தானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நானே கை நிறைய பூவெடுத்து பூசை செஞ்ச புண்ணியத்தாள் விளைஞ்சு வந்த பூமி தாயே அன்னைக்கு நீ விளைஞ்சது போல் என்னைக்குமே விளைய வேணும் எங்க தாயே தாமரையின் நூலெடுத்து தனி பசுவின் நெய்யுருக்கி ஏத்தி வச்சோம் நெய் விளக்கு பூமி தாயே ஏகமெல்லாம் பெருகி வந்து மோகமாக விளைய வேணும் எங்க தாயே பேரு கொண்ட பெரிய ஆறு கொண்ட முல்லை நிலம் சீரு கொண்டு விளைஞ்சி வந்த பூமி தாயே சிறு வாழ்வு சனத்துக்கெல்லாம் பெருவாழ்வா விளைய வேணும் எங்க தாயே தன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானானே தானே நன்னே தானே நானே தன்னே தானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நானே தன்னே தானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நானே. இவங்க எல்லாரும் வந்து மக்கள் இசை யாரும் கேட்கறதில்ல, மெல்லிசை தான் கேட்கறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, இவங்க மெல்லிசை பாடுறதுக்கு காரணமே எங்க மக்கள் இசை தாங்க. ஆயிரம் ஆண்டுகளா மனிதன் எப்ப பேச ஆரம்பிச்சானோ அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்ததே ஒரு ஒளி. அந்த ஒளியிலேருந்து பிறந்தது தான் நாட்டுப்புற இசை. அதை வந்து தொன்று தொட்டு பல கூத்து வடிவங்களாகவும் நாடக வடிவங்களாகவும் வரலாறுகளை அப்படியே நம்மளுடைய உயிர் மூச்சாக இழுத்து கொண்டு வந்து இப்பொழுது இவங்க மெல்லிசை நாங்கள் எங்கள் பாட்டு தாங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு. எத்தனை வருஷமாக ஓடுது? 100 வருஷம்தான் உங்களுக்கு வயசு. எங்கள் வயசை நீங்கள் கணக்கிடவே முடியாது. எங்களுக்கு குருநாதரே கிடையாது. எங்கள் பாட்டை எழுதியவர்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாது. இது யாருன்னே தெரியாமல் நம்ம வந்து
தொன்று தொட்டு நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்க இடத்துலையும், சந்தோஷமா இருக்கிற இடத்துலையும், கஷ்டப்படுற இடத்துலையும் இந்த பாடல்களை வந்து பாடி 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 இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம சரவணன் சொன்னாங்க, அடி கருப்பு நிறத்தழகி பாட்டு வந்து சினிமா பாட்டுன்னு சொன்னீங்க. இது மக்கள் இசை மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த ஒரு பாடல், சினிமாவில் பாடியிருக்காங்க, அவ்வளோதான். அது என்னோட மெட்டு. வெட்டாது வெள்ளத்தில தட்டாத நல்லத்தில சிட்டா பறந்து வந்து தட்டாத நன்ன தட்டார தார தார தன்னன தரே தன்னன தாரே தாரே தன்னன தன்னாரே தாரே தானே தன்னன தானே தன்னாரே தாரே தானே தன்னன. அட வெட்டாத்து வெள்ளத்தில கருப்பு நிறத்தழகி. நாங்க ஏமாத்தல, ஏமாத்தப்பட்டது தான் நாங்க. இப்போ வரைக்கும் எங்களுடைய பாட்டு வந்து சினிமாவில் நிற்கிது அப்படின்னு ஒரு பாட்டு உதாரணம் பாடுறேன். எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க, எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க, அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே, அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே. பொலிசு ஜனக்கி காட்டி சலக்கு 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 பொலிசு ஜனக்கி காட்டி குழந்தையாக என்னை அழைத்தாய், பொலிசு ஜனக்கி காட்டி குழந்தையாக என்னை அழைத்தாய், உன்மடி சேரும் முன்னே ஞான தங்கமே மாயமாக மறைஞ்சிட்டியே ரத்தினமே கண்ணம்மா, உன்மடி சேரும் முன்னே ஞான தங்கமே மாயமாக மறைஞ்சிட்டியே ரத்தினமே கண்ணம்மா. சரிக தனனா சரிக. இந்த பிச்சு வந்து நார்மலாக யாரும் பாடுறது கிடையாது, சர்வசாதாரணமாக போகிறாங்க. இந்த பாடல் வந்து எங்க மக்கள் இசை மெட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. எப்படின்னா, ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன், ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன், ராசாவ வரவும் இல்லை ஞான தங்கமே ரோசா பூ வாடிருச்சே ரத்தினமே கண்ணம்மா, ராசா வரவும் இல்லை ஞான தங்கமே ரோசா பூ வாடிருச்சே ரத்தினமே கண்ணம்மா. மந்திரி வருவாருன்னு முந்திரி பூ வாங்கி வச்சேன், மந்திரி வருவாருன்னு முந்திரி பூ வாங்கி வச்சேன், மந்திரி வரவும் இல்லை ஞான தங்கமே முந்திரி பூ வாடிருச்சே ரத்தினமே கண்ணம்மா. உண்மையா? உண்மைதான். அது இப்போ அந்த விடுதலை கூட ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரங்கோலஞ்சாலாம் வீராயி, வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரங்கோலஞ்சாலாம் வீராயி. இதெல்லாம் விடுதலை பாடலை நேராக சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவான் வெள்ளக்காரன், பாட்டா விட்டான். இவன் சாவடி பண்ணதை பார்த்து எல்லாரும் சாவடி பண்ணான். காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டாரான் வெள்ளக்காரன், வெள்ளக்காரன் போன வெள்ளி போனோம் வேடிக்கை காட்டுதான் சின்ன போனோம், வெள்ளக்காரன் போன வெள்ளி போனோம் வேடிக்கை காட்டுதான் சின்ன போனோம், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வேஷங்கோலஞ்சாலா வீராயி. இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய முதல் படத்தில் மக்கள் இசை பாடலை தான் வைக்கிறாங்க. புள்ளி போட்டு இரவுக்கு காரி புளியம்பு சேலக்காரி உள்ளருக்க புகையில் யார் கண்ணி உந்தன் காவலோடி உன்னை கிளியே உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே, அன்னை கிளியே உன்னை தேடுதே. இதில் அந்த புள்ளி போட்ட ரவுக்கக்காரி இது வந்து காலங்காலமாக வந்து நம்ம ஃபோக்கு, அதாவது கிராமிய பாடல்கள். இதில் வந்து அன்னைக்கிளியே ஒன்றை தேடுதுன்னு அவங்க ஃபுல்ஃபில் கொடுத்து அந்த பாட்டை முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான்.
அதே மாதிரி அவங்க வந்து 1000 தாமரை முட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, 1000 தாமரை முட்டுக்களை வந்து 1000 கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை, கோயிலில் காதல் தொழுகை, 1000 தாமரை முட்டுக்களை வந்து 1000 கும்மிகள் கொட்டுங்களே. அப்படி நம்ம கும்மி பாடல் வகையை வந்து அந்த இடத்துல பாடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிந்து பைரவி என்ற படத்தில் வந்து கவலை ஏதும் இல்ல ரசிக்கும் மேட்டு கூடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டுபடி என்னமோ ராகம் என்னென்னமோ தாளம் தலைய ஆட்டும் புரியாத கூட்டம் சொன்னது தப்பா தப்பா சொன்னது தப்பா தப்பா ராகத்தில் புதுசு என்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறத்துல சொன்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறத்துல சொன்னதப்பா. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்துவக நான் அறியே ஏட்டல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்ல இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை அப்படின்னு நாட்டுப்புற பாடலை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த தமிழிசை தான் கர்நாடக சங்கீதம்னு சொல்லிட்டாங்க. கர்நாடக சங்கத்திற்கும் மெல்லிசைக்கும் எங்கள் மக்கள் இசை தாழ்ந்து போனது கிடையாது, மிக உயர்ந்தது. நாட்டுப்புற பாடல்களை பாட தெரிஞ்ச எவராலும் கர்நாடக சங்கீதம் எளிதாக பாட முடியும் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு மக்கள் கஷ்டங்களை பார்த்தோன்னே பாட்டு வருதோ அதுதான் மக்களுக்கான பாடல். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்ச கோடை கூட ஆகிடாதோ மார்கழி பாலிலா உன் கையிலே சோறாகி போகுமே தேவதை நீதான் என வாயார போற்றுமே கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா உன்னை உள்ளம் என்னதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்டலந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான் தேவதை நீதான் என
அருமை அருமை உங்கள் பாட்டுதான், இனிமை இனிமை உங்கள் பாட்டுதான். ஒரு தமிழச்சியின் தேன் கூறல் தரணி எங்கும் கேட்கட்டும். இந்த தமிழச்சியின் தேன் கூறல் தரணி எங்கும் கேட்கட்டும். தரமான பரபாடல் மீண்டும் இங்கே ஒலிக்கட்டும். இனிமை இனிமை உங்கள் பாட்டுதான், பெருமை பெருமை இதை கேட்டுதான். இந்த தமிழச்சியின் தேன் கூறல் தரணி எங்கும் ஒலிக்கட்டும். இதுபோல் தரமான பல பாடல் நீங்கள் பாட கேட்கட்டும். வாழ்கவே வளர்கவே வாழ்கவே வளர்கவே. என்னுடைய பாட்டு வாழ உங்கள் மாணவியாக வேண்டுமே. அதான் மக்களை செய்கிறது. எசப்பாட்டு உருவாகுது பார்த்தீங்களா? எழுதி வச்சு பாடுறோமா? இல்லை பாருங்க, இதான் எசப்பாட்டுன்றது. மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நான் எந்த வகையில் நன்றியை சொல்வேன் என்பதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இந்த பள்ளி எந்த அளவிற்கு புண்ணியம் பண்ணி இருந்தால் இப்பேற்பட்ட பெயர் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றதை என்னால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. உண்மையிலேயே நாங்கள் புண்ணியம் பண்ணவர்கள், இந்த மண் புண்ணியம் பண்ண மண். இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இங்கு ஒன்று சேர்ந்து இந்த தமிழுக்கு இவ்வளவு ஆளுமை உலகத்தில் இருக்கிறது என்பதை இன்று இந்த பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்திய விதத்தை நான் மனதில் வைத்துக்கொண்டு, சகோதரி சுகந்தி அவர்கள், அம்மா நீங்கள் நீடூடி வாழ வேண்டும், இறைவன் இன்னும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய குரலில் இந்த உலகமெல்லாம் சென்று ஒலிக்க வேண்டும், அதை கேட்டு மக்கள் மகிழ வேண்டும். நாங்களும் உங்கள் சார்பாக இறைவனை வேண்டி, இறைவன் நீண்ட ஆயுளை உங்களுக்கு கொடுத்து நல்ல இசையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அம்மையாருடைய அந்த குரல் பிரமாதமா, கடவுள் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். அம்மையார் விருப்பப்பட்டால் அந்த அம்மையாருக்கு என் பள்ளியிலே நாங்கள் வேலை கொடுக்க நான் தயார். நீங்கள் தங்குமிடத்தோடு உங்களுக்கு வேலை கொடுக்க நாங்கள் தயார். நாங்கள் ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதற்கு கூட நாங்கள் தயார் என்பதை இந்த மேடையிலே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மக்கள் மனதில் மக்களிசை நின்றதால் தான் உங்கள் மெல்லிசை 100 ஆண்டுகளாக இங்கு வாழ்கின்றது என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நிறைவாக புதுக்கோட்டை முனைவர் மகாசுந்தர் அவர்கள் இங்கே பேச வருகிறார். திரைப்படம் தாங்க, அதெல்லாம் கேட்டு பாருங்க பாட்டை. மக்கள் இசை பாட்டு தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, திரைப்பட பாடலாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றார். பார்ப்போம் மகாசுந்தர். ரசிக பெருமக்களுக்கு இன்பத்தை, உற்சாகத்தை, ஆக்கத்தை, ஊக்கத்தை அள்ளித்தந்து ஏக்கத்தை போக்குகிற இனிய மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கரையா வந்தாரு. உண்மையிலே நீங்க எல்லாம் நல்ல பாட்டெல்லாம் கேட்டதே இல்லையாங்க. 12-1 மணிக்கு மேல மிட் நைட் மசாலாவா கேட்டுட்டு எங்க திரை இசைய குத்தம் சொல்ல வந்திருக்கல. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? என்ன பார்வைன்னு கேட்கிறேன். ஏன்னா என்னமோ அந்த அம்மா வந்துச்சு, ஏமா இந்த ஜிங்கிலமணி பாட்டை விட்டா ஒரு பாட்டு, ஆலயமணி பாட்டெல்லாம் தெரியாதாம்மா உங்களுக்கு? எனக்கு மண் இசைய மக்கள் இசையை குறை சொல்ல நாங்கள் வரலங்க. எங்கள் அக்கா சொன்னாங்க, மக்கள் இசை தொன்மையானது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்.
மக்கள் இசை தாய்ப்பால் போன்றது. நாங்கள் மறுக்கவே இல்லை. தாய்ப்பாலை ஒரு குழந்தை எத்தனை வயசு வரையும் சாப்பிட்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 3 வயசு வரையும் சாப்பிட்லாம், 4 வயசு வரையும் சாப்பிட்லாம். 18-20 வயசுல தாய்ப்பால் குடிச்சா அது குழந்தை இல்லைங்க. மக்கள் இசை என்பது தாய்ப்பால் போல நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் உங்கள் மக்கள் இசையையும் உலகத்தமிழர் உள்ளங்களில் ஏற்றி வைத்து மக்கள் இசை கலைஞர்களை பெருமைப்படுத்தியது எதுவென்று சொன்னால் எங்கள் திரை இசை. திரை இசை என்பதோ சினிமா என்பதோ சாதாரண விஷயம் இல்லைங்க. சாதாரண சமுதாயத்தில் முன்னுக்கு வராத மக்களை, சாமானிய மக்களை திரைப்படத்தில் முன்வரிசையில் அமர வைத்து அழகு பார்த்தது எங்கள் திரைப்படம் என்பது உண்மைதானுங்க. நல்ல பாட்டெல்லாம் நீங்க கேட்டது இல்லையாங்க. எத்தனை கவிஞர்களுங்க, மருதகாசி, பட்டுக்கோட்டை, கவியரசு கண்ணதாசன், கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து, கபிலன், யுகபாரதி, முத்துக்குமார், இதெல்லாம் உங்களுக்கு படிக்கவே இல்லையாங்க. மருதகாசி மாட்டுக்கு புத்தி, அக்கா கேட்டுங்க, மாட்டுக்கு புத்தி சொல்ற மாதிரி மனுஷனுக்கு புத்தி சொன்னாங்க. பால் எப்படி தெரியுமா போட்டா, போகாத பாதையிலே போக கூடாது, எங்கோ புத்தி கட்டு அங்கோ இங்கோ சுத்த கூடாது. போகாத பாதையிலே போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கோ இங்கோ சுத்த கூடாது. மாடாகவே மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டமேய பாக்குதடா. இது பாட்டாங்க, இது பாட்டு இல்லைங்க, பாடமுங்க. பட்டுக்கோட்டை பாட்டெல்லாம் கேட்டது இல்லையாங்க. புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி தான் சொன்னார், அவன் பள்ளிக்கூடமே போனதில்லை, ஆனால் இன்று அவன் பாட்டு போகாத பள்ளிக்கூடங்களே இல்லை. நிர்வாணத்தை விற்பனை செய்யும் சந்தையில் அந்த நிலாவுக்கே ஆடை கட்டி பார்த்தான் எங்கள் பட்டுக்கோட்டைன்னு சொன்னானுங்க. சாதாரண ரிக்ஷாக்காரன் போற மாதிரி போடுவாங்க, பாடுவாங்க. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார். மர்மமாய் சதி புரிவார், வாய் பேச அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. கொடு தாந்தன கடி தத்தக்கன கடி தாந்தன கடி தத்தக்கன கடி தாந்தன கடி தத்தக்கன கடி. நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க, நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க, நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியா. பாடி கணத்தவங்க தாடி வளர்த்தவங்க, பல பல வேளைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க, படிப்பவங்க வீடு பிடிப்பவங்க, பொடி பசங்க வெறும் போக்கிறீங்க, இன்னும் அம்பளைங்க பொம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. இதோட நிறுத்திருந்தானா பட்டுக்கோட்டை இல்லைங்க, தீர்வு சொல்லுவா. மாடா இழுக்கிறோம் வேகமா, எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. அடுத்து சொல்லுவோம் பாருங்க, வண்டிய உருட்டி பருமைய பெரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்னாகணும். ஒரு திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. ஒரு தாந்த நக்கடி தத்தக்க நக்கடி தாந்த நக்கடி தத்தக்க நக்கடி தாந்த நக்கடி தத்த. இது பாட்டுங்க. இன்னைக்கு வாக்கு தத்துவத்தை சொல்லலையாங்க எங்க சினிமா பாட்டு. சினிமா பாட்டு தத்துவத்தை சொல்லலையா? நீங்க என்ன பார்த்தீங்க நீங்க? எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்றானே. புலமை பித்தன்கிற கவிஞன் போட்டாங்க, காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது.
காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. மண்ணில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. இது பாட்டுங்க. இது என்னத்தை குறை கண்டீங்க நீங்க? கோளாறுக்கார கருப்பாயி குடத்தை எடுக்காமலே தண்ணி தூக்க போனாலாம். அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியுமாங்க. காதலை பத்தி எங்க அக்கா, காதல் பாட்டு, நான் நாட்டுப்புற பாட்டை குறை சொல்லலை, ஒன்று ரெண்டு நல்ல பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு போட்டுக்காங்க பாருங்க. அரிக்க லைட்டு வெளிச்சலத்தில் அறகுறையா உன் முகத்தை அன்னைக்குத்தான் நான் பார்த்தேன். அரிக்கல் லைட்டு வெளிச்சத்தில் அறகுறையா உன் முகத்தை அன்னைக்கு தான் இப்போ தான் முழுசா பார்க்கறதுன்னு தெரியல. ஆனால் எங்கள் வாலி போட்டான் பாருங்க ஒரு துள்ளல் இசை பாட்டு. கொடி மின்னல் போல் அவள் பார்வை மானோ மீனோ என்றிருந்தேன். குயிலோசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ என்றிருந்தேன். கொடி மின்னல் போல் அவள் பார்வை மானோ மீனோ என்றிருந்தேன். குயிலோசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். அன்று காதலேக்கம் தந்தாள், சென்றாள், நாளை என் செய்வாளோ. கண்ணதாசனை விட ஒரு கவிஞன் வேணுமாங்க. காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் எங்கள் கண்ணதாசன் சொன்னானுங்க. அவன் தண்ணீரில் மூழ்க மூழ்க தமிழ் கரை சேர்ந்ததுன்னு சொன்னான். சிவாஜி கணேசன் ஒரு முறை கண்ணதாசனை கூப்பிட்டு கேட்டான், கண்ணதாசா நீ கேஆர் விஜயாவுக்கு பத்மினிக்கு யாருக்கு எந்த நடிகைகளுக்கு எழுதினாலும் அப்படியே எழுதுற எப்படிடான்னு கேட்டான். அப்போ கண்ணதாசன் சொன்னா, அப்பா நான் கேஆர் விஜயாவுக்கோ பத்மினிக்கோ யாருக்குமோ எழுதலை, என் காதலியை நினைத்து எழுதுகிறேன், அது அப்படியே சரியா பொருத்தமா இருக்குன்னு கண்ணதாசன் சொன்னானங்க. அருமையா. எனக்கும் ஒரு காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி, அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை. நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி இன்று எனக்குள்ளே கவிதையானால் என்று ஒரு கவியரங்கத்தில் சொன்னானங்க. என்ன பாட்டுங்க காதல். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். 16 வயது அவள் கண்ணீரண்டில் காணுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது. அவ கேட்டாங்க, என்ன பாட்டு எழுதிருக்கிறீங்க? ஹீரோயினுக்கு 32 வயசு, நீங்க போய் 16 வயசுன்னு. இல்லையே நான் சரியா தானே எழுதிருக்கேன் கண்ணதாசன். என்ன சரி எண்ணி 16 வயசு போடுறான்னு. அதுதான் கண்ணதாசன். பண்பாடு பண்பாடுன்னு சொல்றோமே, இந்த நாட்டில் இன்னும் அடித்தட்டு மக்கள் தான் பண்பாட்டை உயிரென போற்றி காத்து வருகிறார்கள் என்பதற்கு குறவர் குறத்தியர் வாழ்க்கை ஒண்ணுங்க. மேலே 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியுமா? ஒன்று பைத்தியக்காரங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா நான் கலெக்டர் அப்படின்னா கலெக்டர் ஆயிடுவான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டென்ஷன்லாம் கிடையாது. இன்னொரு ஆள் யாருக்கு தெரியுமா? இதுவரை மருத்துவ சரித்திரத்தில் இந்த மலைக்குள மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குறவர் குறத்தியருக்கு இதுவரை ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லை என்று மருத்துவம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? துப்பாக்கி வச்சு குறி வைப்பார், பறவை பார்த்து அப்படி சுடுவார், சுட்டு பறவை செத்துருச்சு பார்த்தீங்க, சாமி எப்படி சுட்டா பார்த்தீங்களா சாமியும் பாரு. ஒருவேளை துப்பாக்கி குண்டு தவறி பறந்து போச்சா, எப்படி பறவை பறக்குது சாமி அப்படின்பாரு. எம்ஜிஆருடைய 100வது படம் நடுவர் அவர்களே, ஒளி விளக்கு படம். அந்த பாட்டுக்கு இணையான பாட்டை ஒரு பாட்டை சொல்லுங்க பார்ப்போம். ஊரு விட்டு ஊரு மாறி போவோம் இங்க, ஆனா உங்களாட்டம் பேரு கட்டு போக மாட்டோம். எல்லாருக்கும் நல்லவாரா இருப்போம் இங்க, எங்க கொள்கையில ஒரு நாளும் மாற மாட்டோம். நரி கொம்பு வித்தாலும் விப்போமுங்க, நாங்க நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம். வாசிமணி ஊசி எல்லாம் விப்போமுங்க, நாங்க காசுக்காக மானத்தையும் விற்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்குவான பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்குவான பாடிதானுங்க. டமகடி பாண்டியாலோ டமகடி பாண்டியாலோ சிங்கா. அண்ணன் தங்கை பாசம்னா என்ன படம் ஞாபகம் வரும்? பாசம் மலருங்க. நீங்க கிழக்கு சிமையில அதான் எங்க அணிங்கிறது.
கிழக்கு சீமையிலையும் பாசமலர் இன்னும் 1000 ஆண்டுகள் இல்லை இல்லை, கடைசி தமிழன் இருக்கிறவரை ரசிக்கிற ஒரு படம் என்று சொன்னால் அது பாசமலர் படம். அதாங்க சினிமா. தமிழ் இருக்கிறவரை, இந்த அண்ணன் தங்கை பாசம் இருக்கிறவரை இந்த பாட்டு இருக்குங்க. மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள், மாமனை பாரடி கண்மணி என்றாள், மாமனை பாரடி கண்மணி என்றாள், மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டார். அண்ணன் தங்கை பாசம் என்று சொன்னால் இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க பாப்பா. அண்ணன் தங்கை பாசம் இல்லைங்க, அண்ணன் தம்பி பாசம். நாமெல்லாம் பிறந்ததற்காக நடிக்கிறோம், ஆனால் நடிப்பதற்காகவே ஒருவர் பிறந்தார் என்று சொன்னால் அவர்தான் சிவாஜி கணேசன். எந்த வகையில் பார்த்தாலும் தமிழின் அகரத்தமிழை சிகரத்தமிழுக்கு உயர்த்தியது மக்கள் இசைப்பாளர்களை காட்டிலும் நிச்சயமாக எங்கள் திரை இசைப்பாளர்களே என்கிற தீர்ப்பை நீங்கள் நன்றி உணர்வோடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உலகெங்கிலும் உள்ள ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிலையத்தார்க்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம். பலருடைய வேண்டுகோள், இந்த ஸ்ரீபுரத்தில் சக்தி அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று. ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தி அம்மா, சீர்தரும் பேரருளை தருவாயம்மா, அம்மா அம்மா ஸ்ரீபுரம் சக்தி அம்மா, ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தி அம்மா, வேலூர் ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தி அம்மா, சீர்தரும் பேரருளை தருவாயம்மா, ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தி அம்மா, சீர்தரும் பேரருளை தருவாயம்மா, பெரும்புகழ் நாராயணி சக்தி அம்மா, பெரும்புகழ் நாராயணி சக்தி அம்மா, பிள்ளைகள் எங்களை காத்திடம்மா, பிள்ளைகள் எங்களை காத்திடம்மா, ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தி அம்மா, சீர்தரும் பேரருளை தருவாயம்மா. பொற்கோயில் பகலில் மின்னுதல் போல், பொற்கோயில் பகலில் மின்னுதல் போல் எங்கள் ஒற்றவளே எம்பாழ்வு மிளிரட்டுமே, பொற்கோயில் பகலில் மின்னுதல் போலே ஒற்றவளே எம்பாழ்வு மிளிரட்டுமே, கற்கோயில் உனக்கு போதாதென்றோ, கற்கோயில் உனக்கு போதாதென்றோ, இந்த பொற்கோயில் நீயே உருவாக்கி கொண்டாய், பொற்கோயில் வந்து அமர்ந்து கொண்டாய், பொற்கோயில் வந்து அமர்ந்து கொண்டாய், ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தி அம்மா, சீர்தரும் பேரருளை தருவாயம்மா.
சக்தி அம்மாவென்று, கலை வடிவாக சக்தி அம்மாவென்று, நிலை பெற்றதாயே நில் சரணம், நிலை பெற்றதாயே நில் சரணம், நிலை பெற்றதாயே நின் சரணம். ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தியம்மா, சீரரும் பேரருளை தருவாயம்மா. ஸ்ரீபுரம் கோயில் கொண்ட சக்தியம்மா, சக்தியம்மா. மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பது மக்கள் இசையா திரை இசையான். இப்போ திரை இசைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு எல்லாம் வந்து ஒரு இப்படித்தான் அமைய வேண்டும், அந்த பாட்டு இப்படித்தான் இருக்கணும்னு சிரத்தை எடுத்து ஒருத்தர் இசையமைத்து, ஒருத்தர் பாட்டு எழுதி, ஒருத்தர் பாடி, அதுக்கு ஒருத்தர் நடித்து, அது திரையரங்கில் போட்டு அதற்காக நிறைய பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. 6 மனமே 6ன்னு ஒரு பாட்டு எவ்வளோ தத்துவத்தை சொல்லியிருக்கு. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இன்னொரு காதல் பாட்டு பாருங்க, என்னைக்கும் கேட்கலாம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இதை போல நிறைய பாட்டு இருக்குது, இதெல்லாம் மறக்கவே முடியாது. திரைப்பட பாடல்களை எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் திரைப்பட பாடலுடைய காலம் என்ன? 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா வந்ததுக்கப்புறம் தான் திரைப்பட பாடல். அங்கே அப்போ வந்து மக்கள் இசை பாடல் எப்போ வந்தது? 2ஆம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மொத்த சிலப்பதிகாரமே மக்கள் இசையினுடைய வடிவம் தான். காணல் வரி பாடல்கள் என்ன தெரியுமா? மீனவர்கள் பாடுகின்ற பாட்டுக்கு தாங்க காணல் வரி பாட்டு. திங்கள் மாலை வெண்குடையான்னு நீங்கள் சினிமாவில் வேற மாதிரி போட்டிருக்கிறீங்க, அது கிடையாது. திங்கள் மாலை வெண்குடையான் தானன தன தன தான பாடி. திங்கள் மாலை வெண்குடையான் தனதான தனதான தனதான, இதான் மெட்டு. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய வள்ளலார் அவர்கள், வள்ளலார் அவருடைய பாடிய பக்தி பாடல்ல எல்லாமே அந்த கிராமிய மெட்டுகள் தான் போட்டிருக்கிறார். நல்ல மருந்துயும் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து, நல்ல மருந்துயும் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து, நல்ல மருந்துயும் மருந்து. இது நாதநாம கிரியா. இது வந்து கிராமத்தில் உள்ள பாட்டில் உள்ள ராகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இசை பாடல் வடிவம். அந்த பண்கள் வந்திருக்கு. நாதநாம கிரியா, செஞ்சுருட்டி, புன்னகராளி, ஹரிக்காம்போஜி, சங்கராபரணம், குறிஞ்சி, நவரோசு, கரகரப்பிரியா, சிந்து பைரவி, நடபைரவி, ஆனந்த பைரவி, சங்கராபரணம், எல்லா ராகமும் மக்கள் இசை பாடல இருந்து கர்நாடக சங்கீதத்துக்கு போனது. இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. எப்போ தோன்றி இருக்குது பாட்டு? நீங்க கர்நாடக சங்கீதத்துக்கு முற்பட்டது இந்த மக்கள் இசை, ஞாபகம் வச்சுங்க. கர்நாடக சங்கீதத்துக்கு முற்பட்டது. கர்நாடக சங்கீதத்தினுடைய காலம் 15 17 2 நூற்றாண்டுக்குள்ள வந்ததுதான். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி சேமா சாஸ்திரிகள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இருக்குது மக்கள் இசை. தேவாரத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த பண்கள் எல்லாம் மக்கள் இசையில் இருக்கு. ஆகவே அப்போ மக்கள் மனதில் நிலைத்திருக்காவிட்டால், ஒரு கேள்வி கேட்க, மக்கள் மனதில் இந்த பாடல்கள் நினைத்திருக்காவிட்டால் இத்தனை பண்களும் எப்படி வந்திருக்க முடியும்? இத்தனை பாடல்களும் எப்படி நாம் பெற்றிருக்க முடியும்?
திரைப்பட பாடல்களுக்கு பதிவுப்பட்டு இருக்கிறது, அதை நீங்கள் திரும்ப கேட்டுக்கொள்ளலாம். திரைப்பட பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது, திரும்ப நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் எழுதப்படாமலேயே வாய்வழி கேட்டு இன்றளவும் மக்கள் இசை பாடல்கள் மக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உண்மையில் அது மக்கள் மனத்தில் நிலைத்திருக்க இல்லாமல் எப்படி வந்திருக்க முடியும்? ஒரு கேள்வி. எல்லோருக்கும் தாலாட்டும் தெரிந்திருக்கும், ஒப்பாரியும் தெரிந்திருக்கும். கிராமத்து மக்களிடம் சென்று பாருங்கள், பெண் குழந்தை பிறந்தால் உடனே தாலாட்டு பாடுவார்கள், இறந்து போனால் ஒப்பாரி பாடுவார்கள். இந்த இரண்டும் அவர்கள் சுருதி பார்ப்பதில்லை, சுரங்கள் பார்ப்பதில்லை, யாராவது ரசிக்கிறாங்களா என்று கேட்பதில்லை. உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற உண்மையின் வெளிப்பாடு. வாழ்க்கை என்பதை இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பாடுகின்ற மக்கள் இசை அவங்க மனதில் நினைத்திருக்கிறதுனால தான் உடனே பாட முடியுது. அந்த பாடல்களை நானும் திரும்ப திரும்ப அந்த மக்களோடு வாழ்வதால் தான் இங்கே எடுத்து உடனே ஒரு பாட்டை இட்டுக்கிட்டு என்னால் பாட முடியுது. மற்றவர்கள் சொல்லி தர வேண்டும் என்று காத்திருப்பதில்லை. அவர்கள் யாருக்காகவும் பாடுவதில்லை, தனக்காக பாடுகிறார்கள், தான் மகிழ. ஆனால் திரைப்பட பாட்டு அப்படி இல்லை. அந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கு ஒருத்தர் வேண்டும், பாட்டு எழுதுவதற்கு ஒருத்தர் வேண்டும், அவருக்கு சிறந்த ஞானம் இருக்க வேண்டும், இசையமைப்பவர்களுக்கு நல்ல அறிவு இருக்க வேண்டும். அது அப்புறம் பாடுகிறவர்களுக்கு என்ன நிலையில் பாடுகிறார் என்பதில்லை, கேட்பவர்களாம் என்ன நிலையில் இருப்போம் என்பதும் இல்லை. ஆனால் இங்கே அவரே பாட்டு எழுதுகிறார், அவரே பாடுகிறார், அவரே ரசிக்கிறார், தனக்காகவே பாடிக்கொண்டிருக்கின்ற பாட்டு, பண்பாட்டை பாடுகின்ற பாட்டு, கலாச்சாரத்தை பாடுகின்ற பாட்டு. மக்களுடைய வாழ்க்கையை தெரியணும்னா ஒரு நம்ம மக்கள் இசை பாட்டு எடுத்துக்கிட்டா போதும், வரிகளை எடுத்து சொல்லு. அதாவது பண்பாடு கலாச்சாரம் இருக்கும். நம்ம பாஸ்கரன் மாதிரி ஒருத்தர் வர்றார் தப்ப குளத்து பக்கமா, தாமரை குளம், அது ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு உன்னை பாடுறாரு அவர். தாமரை தப்பத்தில தலைமுழுகி போற வேளை நீ குளிக்கும் தப்பத்துல நான் குடிச்சாலாகாதோ. அவ கடுப்பாயிட்டான். இந்த ஆளு என்னமோ நம்மளை ரவுண்ட் விடுறான், இவன் சும்மா விடாது. நான் கலங்காத தண்ணியில கலந்து விட்டேன் சந்தனத்தை. சந்தன சோப்பு விட்டு குளிச்சிருக்கலாம். கலங்காத தண்ணியில கலந்து விட்டேன் சந்தனத்தை, கலந்து விட்ட சந்தனத்தை கைதோடாம கேட்டுப்பாரு. அவன் சொல்றான், பக்கத்தில சோலக்குள்ள ஒதுங்கலாமா, சோலக்குள்ள ஒருத்தரும் இங்கே இல்லை. இவன் தான் சொல்ல விட்டான். மண்ணு கொடம் உடைஞ்சா மறு கொடத்தை வாங்கிடலாம், பொண்ணு கொடம் உடைஞ்சா பொருந்துமான்னு நீயே சொல்லு. இந்த பெண்ணோட கற்பு போயிட்டா வாங்க முடியுமா? ஐயா என்ன சொல்ற, ஒதுங்கி நிலை, தள்ளி போயான்றா. இது பாட்டு. இப்படியான பண்பாடு நிறைந்த பாட்டு மக்கள் இசையில் தான் இருக்கிறது. அவர்கள் மனத்தில் நிலைத்திராமல், என்றும் நிலைத்திராமல் இப்படிப்பட்ட வரிகளும் இப்படிப்பட்ட பாடல்களும் வந்திருக்க காரணமில்லை என்பதால் மக்கள் மனதில் பெரிதும் நிலைத்திருப்பது மக்கள் இசையே, மக்கள் இசையே, மக்கள் இசை என்று திருப்புகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.